வெல்கம் வீவர்ஸ். நாம இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் பார்த்துருக்குறோம். பெத்த அப்பாவே தன்னுடைய மகளை சீரழிச்சது, உண்மையா இருக்கக்கூடிய கணவனுக்கு மனைவி துரோகம் செய்வது, உண்மையா இருக்கக்கூடிய மனைவிக்கு கணவன் துரோகம் செய்வது, இது மாதிரி எல்லாம் நாம பார்த்துருக்குறோம். அதே மாதிரி இந்த சம்பவம் கர்நாடகா மாநிலத்துல நடந்த ஒரு உண்மை சம்பவம். இந்த கதையை கேட்டீங்க அப்படின்னா நிறைய பேரு இது மாதிரி ஒரு பெண்மணி இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அது மாதிரி ஒரு சம்பவம் தான் இது. சரி, வாங்க நாம ஸ்டோரிக்குள்ள போலாம். ஆக்சுவலா நவம்பர் மாசம் 11ஆம் தேதி 2025 அன்று சுமார் ஒரு 11 மணி 30 நிமிடம் இருக்கும். அப்போ நஞ்சன்கூடு மாவட்டம் இந்திரா நகர் பகுதியை சார்ந்த சிவமா என்று சொல்லக்கூடிய ஒரு 38 வயது நிரம்பிய பெண்மணி தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியே அழுதுட்டு ஓடி வராங்க. ஓடி வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் தூக்கத்தில் இருந்து அவங்களும் அலண்டு வெளியே ஓடியாரும் போது அவங்க கிட்ட என்னுடைய கணவர் என்னுடைய வீட்டுல என்னுடைய சேலையிலே தூக்கு மாட்டி தொங்கிக்கிட்டு இருக்கிறாரு, என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்ட்டு அவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கிட்ட எல்லாம் கத்தி கூச்சலிட்டு அழுது, அங்க இருக்கக்கூடிய ஒரு நபர் என்ன பண்றாரு அப்படின்னா, நஞ்சன்கூடு போலீஸ் ஸ்டேஷனுக்கு உடனே இந்த தகவலை தெரிவிக்கிறாரு. நஞ்சன்கூடு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய போலீஸ் விரைந்து அங்க தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த டெட் பாடிய கீழே இறக்கி அவங்க அட்டாப்சிக்கு கொண்டு போக ரெடி பண்றாங்க. அது மாதிரி பண்ணும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த பெண்மணி ஒருத்தர் நடு இரவுல என்னுடைய கணவன் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி கத்திட்டு ஓடி வந்தாங்க இல்லையா, அந்த பெண்மணி என்ன பண்றாங்க அப்படின்னா, எங்களுடைய ஜாதி சம்பிரதாயம் பிரகாரம் உடலை வந்து அறுக்க கூடாது, இறந்த நபரை அப்படியே தான் தானம் பண்ணணும், ஆகையினால என்னுடைய கணவனை நீங்க அட்டாப்சி பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி இந்த அட்டாப்சி கொண்டு போற அந்த டெட் பாடி வந்து அவங்க தடுத்து இருக்கிறாங்க. இதை கேட்ட போலீஸ் அவங்களுக்கே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகுது. எதற்காக இந்த பெண்மணி அட்டாப்சி பண்றதை வந்து தடுக்கிறாங்க? அப்போ இவங்க ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறாங்க. கட்டாயம் இந்த டெட் பாடியை நம்ம அட்டாப்சி பண்ணியே தீரணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. முடிவெடுத்து வேணாம் அப்படின்னு சொன்ன அந்த பெண்மணிய ஒரு ஓரமா தள்ளிவிட்டு அட்டாப்சிக்கு இந்த டெட் பாடியை கொண்டு போறாங்க. கொண்டு போயிட்டு அட்டாப்சி பண்றாங்க. அட்டாப்சி பண்ணதுல அவங்களுக்கு ஒரு உண்மை தெரிய வருது. என்ன அப்படின்னா, இறந்த நபருடைய ஆண் உறுப்பு சிதைந்த நிலையில் துடிதுடிச்சு அவங்க இறந்திருக்கிறாங்க. இறந்த பிறகு யாரோ ஒரு நபர் அவங்களுடைய கழுத்தை மேலும் இறுக்கி பிடிச்சு அவங்கள சாகடிச்சு தூக்கு மாட்டி தொங்குற மாதிரி ஒரு செட் பண்ணி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது. இப்போ போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த அட்டாப்சி ரிப்போர்ட் அவங்க கையில வச்சுட்டு இந்த சடலத்தை அவங்களுடைய வீட்டுக்கு அனுப்புறாங்க. கொண்டு வந்த சடலத்தை அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய சம்பிரதாயம் பிரகாரம் என்னென்ன சாங்கியம் இதெல்லாம் செய்யணுமோ அது எல்லாமே செய்து முடிச்சு அந்த நபரை கொண்டு போயிட்டு புதைக்கவும் செய்யறாங்க. இப்ப போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய அட்டாப்சி ரிப்போர்ட் இதை வச்சுட்டு விசாரணை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரணையில அவங்க ஆல்ரெடி சந்தேகப்பட்ட மாதிரி நேரா அந்த அட்டாப்சி கொண்டு போகும்போது அந்த பெண்மணி வந்து தடுத்தாங்க இல்லையா, அதாவது இறந்த நபருடைய மனைவி சிவம்மாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெண்மணி அவங்க கிட்ட வந்து விசாரணை மேற்கொள்றாங்க. அது மாதிரி விசாரணை மேற்கொள்ளும் போது, நான் என்னுடைய வீட்டுக்கு அப்பொழுதுதான் சுமார் ஒரு 11 மணி 15 நிமிடத்துக்கு தான் நான் உள்ள வந்தேன். உள்ள வந்து பார்த்த பிறகுதான் என்னுடைய கணவன் தொங்கி கொண்டிருந்தாரு. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு சுத்தமா தெரியவே தெரியாது. எனக்கு இதை பத்தி எந்த விஷயமும் தெரியாது, தயவு செய்து என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த பெண்மணி பேசும்போது ஒரு சில வார்த்தைகள் திக்கி திக்கி பேசுறத பார்த்த போலீஸ் இவங்களையும் ஒரு கண் பார்க்கணும், கட்டாயம் இந்த இறப்புக்கு இவங்க ஒரு காரணமா இருக்கணும் அப்படின்ற ஒரு பார்வையில அந்த பெண்மணியை விட்டு அங்க இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தினர்கிட்ட எல்லாம் விசாரணை மேற்கொள்றாங்க. அது மாதிரி விசாரணை மேற்கொள்ளும் போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அந்த ஆண் இறந்த நபர் அவர் பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா வீரண்ணா, அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 44 வயசு இருக்கும். அவர் ரொம்ப நல்ல மனுஷன்,
அதோடு இல்லாம அந்த நபர் ஒரு நல்ல சேவை செய்யக்கூடிய ஒரு இயக்கத்தில் இருந்து பல்வேறு ஏழை எளிய மக்களுக்கு நிறைய உதவியெல்லாம் அவர் செஞ்சிருக்கிறாரு. அதே மாதிரி தான் சம்பாதிக்கக்கூடிய அந்த பணத்தை பல ஏழை குழந்தைகளுக்கு கொடுத்து அவர் உதவி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் சொல்றாங்க. அதோடு இல்லாம அவர் மேக்சிமம் வீட்டில் ஆளே இருக்க மாட்டாரு. நிறைய அந்த இயக்கம் சார்ந்த அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் போயிட்டு கலந்துப்பாரு. இதே மாதிரி இருந்ததால அவங்களுடைய மனைவி மட்டும்தான் அதிகமா வீட்டில் இருப்பாங்க. இருந்தாலும் அவங்க 2 பேருக்கும் சுமார் ஒரு 13 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமாகி ஒரு 12 வயதில் ஒரு குழந்தையும் 10 வயதில் ஒரு குழந்தையும் இருக்கிறாங்க. அந்த 2 குழந்தைகளுமே பள்ளிக்கூடம் போயிட்டு படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அன்று அந்த சம்பவம் நடந்த அன்று அந்த 2 குழந்தைகளும் வீட்டுல இல்ல. ஸோ அன்னைக்கு தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஆனா எங்களுக்கு அந்த நபர் இறந்தது பத்தி வேற எதுவுமே தெரியவே தெரியாது. அதே மாதிரி அந்த பெண்மணி சொல்ற மாதிரி இரவு 11 மணி 15 நிமிடத்திற்கு அவங்க அப்பதான் அவங்க வீட்டுக்குள்ள போய் பார்த்தாங்க அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அந்த 11 மணி 15 நிமிடம் வரைக்கும் என்னுடைய வீட்டில தான் அவங்க பேசிட்டு இருந்தாங்க. நான் தான் டைம் ஆயிடுச்சு நீங்க போங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பிவிட்டேன். அவங்க போயிட்டு உள்ள பார்த்ததுமே அலறிட்டு வெளியாந்து இது மாதிரி அவங்க அழுதாங்க அப்படின்னு சொல்லி வாக்குமூலம் கொடுத்துருக்குறாங்க. இப்ப போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, அப்போ அந்த 11 மணி 15 நிமிடத்திற்கு முன்னாடியே அவங்க வீட்டுல யாரோ ஒரு நபர் இந்த வீரண்ணாவை சாகடிச்சிருக்கணும். அதுவும் அவருடைய ஆணுறுப்பு மேல எட்டி உதைச்சி அதை எல்லாமே நாஸ்தி பண்ணியிருக்கிறாங்க. அப்போ எப்படியா இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜோ அல்லது வீரண்ணா பயன்படுத்திய மொபைல் போனோ வச்சு நாம செக் பண்ணோம் அப்படின்னா கட்டாயம் அந்த நபர் யார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதே மாதிரி அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் இது எல்லாமே வச்சு செக் பண்றாங்க. செக் பண்ணதுல இவங்க சந்தேகப்படுற மாதிரி எந்த விதமான ஆதாரமும் கிடைக்கவே இல்லை. அதே மாதிரி அவங்க வீட்டை ஒட்டி இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு செக் பண்ணும்போது யாருமே அவங்க வீட்டாண்ட 3வது நபர் அப்படின்ட்டு யாருமே அவங்க வீட்டாண்ட போகவே இல்லை. அவங்களுடைய மனைவி தான் சுமார் இரவு 9:30 மணிக்கு மேல பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு வந்து பேசிட்டு அதற்கு பிறகு 11 மணி 15 நிமிடத்திற்கு திரும்ப அவங்களுடைய வீட்டுக்குள்ளே போயிருக்கிறாங்க அப்படின்ற அந்த தகவலும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் வந்து பதிவாயிருக்கு. இப்ப போலீஸ்க்கு முன்னாடி அவங்க சந்தேகப்பட்ட மாதிரியே திரும்பவும் அவங்களுடைய மனைவியின் மீது தான் அவங்களுக்கு சந்தேகம் எழும்புது. அப்போ அவங்க மனைவிய கைது பண்ணி கொண்டு போயிட்டு தனியா வச்சு விசாரணை மேற்கொள்றாங்க போலீஸ். இது மாதிரி விசாரணை மேற்கொள்ளும் போதுதான் போலீஸ் கேட்ட பல்வேறு விதமான கேள்விகளுக்கு முன்னுக்கு பின்னா பல முரணான பதில சொல்லி அவங்க என்னுடைய கணவனை நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்ற ஒரு வாக்கு மூலமும் கொடுக்கறாங்க. இதை கேட்ட பெண் போலீஸ் எல்லாமே அப்படியே ஆடி போயிடுறாங்க. ஒரு தொட்டு தாலி கட்டின கணவனை நீங்களே கொலை பண்ற அளவுக்கு போறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு இடையே என்ன பிரச்சனை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்க அதற்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னுடைய கணவன் நல்லவன் தான், ஊருக்கு எல்லாம் படி அளக்கிறவன் தான், பல பேருக்கு உதவி செய்யறவன் தான். ஆனா வீட்டுக்குன்னு அவன் எதுவுமே வாங்கி போட்டதே கிடையாது. அவன் சம்பாதிக்கக்கூடிய அந்த பணத்தை எல்லாமே ஊருக்குன்னு கொடுத்தானே தவிர வீட்டுக்காக அவன் எதுவுமே செய்யவே இல்லை. இதனாலேயே அவன்கிட்ட இருந்த அந்த அன்பு பாசம் இது எல்லாமே எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. அதோடு இல்லாம என்னுடைய 2 குழந்தைகள் சொன்னீங்க இல்லையா, அந்த 2 குழந்தைகள் பள்ளியில படிக்கிறாங்க. அந்த பீஸ் கூட அவரு சரிவர கட்ட மாட்டாரு. நான் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்டரி கம்பெனிக்கு போயிட்டு வேலை செய்து அங்க வரக்கூடிய அந்த சம்பளத்தை வச்சுதான் என்னுடைய பசங்களுக்கு நான் பள்ளி ஃபீஸே கட்டுறேன் அப்படின்னு சொல்லி வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாங்க. அதோடு இல்லாம என்னுடைய கணவன் நடந்து கொண்ட விதங்கள் ஊருக்கு ஒன்னா நல்லதா இருக்கலாம், ஆனா வீட்டை பொறுத்த வரைக்கும் அது சுத்தமான தவறு. ஒரு ஆண்மகனா பிறந்துட்டு திருமணமாகி 2 குழந்தைகளை பெற்றெடுத்த பிறகும் தன்னுடைய வீட்டுக்காக அவன் எதுவுமே செய்யாம
இதற்கெடுத்தாலும் தொண்டு தொண்டு அப்படின்னு சொல்லி ஊருக்காகவே அவன் நிறைய செலவு பண்ணான். இந்த செலவு பண்றது ஒரு விதத்துல நல்லதுதான். ஆனா முதல்ல வீட்டை தான் பார்க்கணும். வீட்டை பார்க்காம இவ ஊரை பார்த்ததால எனக்கு அவன் மேல இருந்த அந்த பந்து பாசம் இது எல்லாமே குறைய ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் வாங்கக்கூடிய அந்த சம்பளத்துல என்னுடைய வீட்டையும் பார்க்கணும், என்னுடைய பசங்களுடைய பள்ளி படிப்புக்குண்டான செலவையும் பார்க்கணும், நோட் புக், பேனா இது மாதிரி அதையும் நான் வாங்கி கொடுத்து இது எல்லாத்தையுமே என்னுடைய உழைப்பிலேயே நான் எல்லாமே செஞ்சுட்டு இருந்தேன். இது மாதிரி இருக்கும்போது தான் எனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல இருந்து ஒரு நபர், ஒரு ஆண் நபர் எனக்கு பழக்கமானாங்க. அது மாதிரி பழக்கமானதுல நானும் அவனும் சேர்ந்து என்னுடைய பசங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே செஞ்சோம். எப்பெல்லாம் எனக்கு பணம் பற்றாக்குறை வருதோ அப்போதெல்லாம் எனக்கு அவன் தான் கொடுத்து உதவுவான். என்னுடைய கணவன் நான் கேட்டாலும் தரமாட்டான், அவனாவும் தரமாட்டான். இது மாதிரி இருந்ததால என்னுடைய கணவன் என்னுடைய உள்ளத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகி போக அந்த ஒரு நபர் உதவி செஞ்சான்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த நபர் கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய உள்ளத்துக்குள்ள வந்தான். இது மாதிரி வந்ததுல நானும் அந்த நபரும் 2 பேரும் அடிக்கடி தனிமையில் நாங்க சந்திச்சிருக்கிறோம். அதோடு இல்லாம என்னுடைய கணவன் நிறைய வீட்டுல ஆளே இருக்க மாட்டான். அது மாதிரி டைம்ல நான் அவனை என்னுடைய வீட்டுக்கு அழைத்து நான் பல முறை அவனோட உல்லாசத்தில் இருந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வாக்குமூலம் கொடுக்குறாங்க. ஸோ பொதுவாகவே இங்க நிறைய ஆண்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா நல்லா சம்பாதிக்கிறாங்க, ஒன்று குடிச்சு அழிக்கிறாங்க, இன்னொன்று இந்த மது மாது ஸோ இது மாதிரியான விஷயத்துல செலவு பண்றாங்க. ஆனா இந்த நபர் யார், இந்த வீரண்ணா அப்படின்னு சொல்ற இந்த நபர் பேருக்கு ஏத்த மாதிரி நல்லா சம்பாதிப்பாரு, சம்பாதிச்சு ஊருக்காக கொடுப்பாரு, அவ்வளவுதான். நாங்கிட்டையும் வீட்டுக்காக எதுவுமே அவர் செஞ்சதே இல்லை. அந்த கோபத்தில் தான் அவங்களுடைய மனைவி என்ன பண்றாங்க அப்படின்னா நல்லவங்களா இருந்தும் தன்னுடைய கணவன் தன்னுடைய வீட்டை பார்க்காத காரணத்தால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றாங்க அப்படின்னா இல்லீகல் அஃபேர்ஸ் வேற ஒரு ஆண் அவங்க தேடி போறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான பண உதவியும் உடல் டிமாண்டையும் அவங்க பூர்த்தி செஞ்சுக்கிறாங்க. இது மாதிரி இருக்க அவன் அடிக்கடி என்னுடைய வீட்டாண்ட வந்து போறது அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே தெரிய வந்தது. அந்த விஷயம் ஒரு நாள் என்னுடைய கணவனுக்கும் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி திரும்ப அவங்க வாக்குமூலம் கொடுக்கறாங்க. அது மாதிரி என்னுடைய கணவனுக்கு தெரிய வர என்னுடைய குழந்தைகள் எல்லாரையும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஹாஸ்டல்ல தங்கி வச்சு படிக்க ஆரம்பிச்சேன். அதனால என்னுடைய குழந்தைகள் 2 பேருமே வீட்டுல ஆளே இருக்க மாட்டாங்க. என்னுடைய கணவன் நானும் மட்டும்தான் இருப்பேன். என்னுடைய கணவன் இரவு நேரத்துல மட்டும்தான் வீட்டுல இருப்பாங்க. அப்படி வந்தாலும் என் கூட அவங்க ரொம்ப பாசமா எதுவுமே பேசவே மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுவாங்க. இதற்கு முன்னாடி அவர் அப்படிதான் இருந்தாரு. இப்போ நானும் அந்த வேற இன்னொரு நபரும் உடலுறவில் இருப்பது இந்த எல்லா விஷயம் அவர்கிட்ட தெரிய, மேலும் என்கிட்ட பயங்கரமான ஒரு கோபத்துல எப்போ பார்த்தாலும் வீட்டுல சண்டை 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 அப்படின்ட்டு என்னை வெளிச்சு சாகடிச்சான். இருந்தாலும் என்னுடைய கணவனுக்கு நான் துரோகம் செய்யறேனே அப்படின்னு சொல்லி நான் நிறைய நாள் நான் வேதனைப்பட்டு இருக்கிறேன். நான் ஒருவேளை அந்த வேற இன்னொரு நபரோடு நான் உடலுறவோ அல்லது அவங்க கூட நான் பேச்சுவார்த்தையில நான் கட் பண்ணிக்கினேன், ஒருவேளை அவங்க கிட்ட நான் பேசல அப்படின்னா என்னுடைய குடும்பம் நான் ரொம்ப சிரமப்படுற மாதிரி ஆயிடும். என்னுடைய பசங்களுடைய படிப்பு பாதிக்கும். ஆகையினால என்னுடைய கணவனை நான் எவ்வளவோ சொல்லி புரிய வச்சேன். ஆனா அவரு புரிஞ்சிக்கவே இல்லை. வீட்டுக்கு தேவையான பணத்தை நீ எனக்கு கொடு, பசங்க அப்புறம் என்கிட்ட ரொம்ப நீ பாசமா நடந்துக்க, அது எனக்கு போதும். அந்த நபர் எப்படி வந்தானோ அதே மாதிரி அவனை நான் தூக்கி போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய கணவன்கிட்ட எடுத்து சொன்னேன். அப்போது என்னுடைய கணவன் அதை புரிஞ்சிக்கவே இல்லை. ஆகையால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா என்னதான் என்னுடைய கணவன் அந்த நபரை நீ சந்திக்க கூடாது அப்படின்னு பல முறை என்கிட்ட சண்டை போட்டா கூட நான் என்னுடைய கணவனை தான் ஒதுக்குனங்காட்டியும் அவனை ரொம்ப பிடியில, அதாவது புளியம்புடின்னு சொல்லுவாங்க இல்லையா, புளியங்கலை பிடி அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவங்களை என்ன பண்றாங்க அப்படின்னா ரொம்ப ஒரு கணவன் மனைவி அந்த ரேஞ்சில் அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்திருக்கிறாங்க. இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக
வீரண்ணாவுக்கு வீட்டுல ஒரு நிம்மதி இல்லை அப்படின்றது தெரிய வருது. ஒரு நாள் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒண்ணு தன்னுடைய மனைவியையோ அல்லது அந்த ஒரு நபர் பழக்கத்தில் இருக்கிற இல்லையோ அவனையும் சாகடிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாரு. அது மாதிரி முடிவெடுத்த பிறகுதான் என்ன பண்றாரு அப்படின்னா, முதல்ல ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்களுடைய மனைவி சிவம்மா இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய பெற்றோர்கள்கிட்ட போயிட்டு சொல்லியிருக்கிறாங்க, உன்னுடைய மகள் இது மாதிரி வீட்டுக்கே ஒரு நபரை அழைச்சிட்டு வந்து அவங்க கூட தவறான உடலுறவில் இருக்கிறாங்க. இந்த விஷயம் எனக்கும் பாதிக்கும், அதோடு இல்லாம என்னுடைய குழந்தைகளையும் இது பயங்கரமா பாதிக்கும். தயவு செய்து அதை விட்டுட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பிறகு சிவம்மாவுடைய அப்பா அம்மாவும் அவங்க அதாவது அவங்களுடைய பொண்ணுகிட்டே எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. அப்ப கூட சிவம்மா இதை விடுறதா தெரியல. அந்த அப்பா அம்மா கிட்டயும் சிவம்மா இதுதான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, வீட்டுக்கு எதுவுமே வாங்கி போறது இல்ல, ஒரு காய்கறி பதார்த்தம் கூட வாங்கி போறது இல்ல, எல்லாமே ஊருக்காகவே செய்யறான். அப்படி இருக்கும்போது நான் இந்த நபரை விட்டுனா நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்னுடைய பசங்களுடைய பள்ளி படிப்பு பாதிக்கும், நானும் நிம்மதியா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய அப்பா அம்மாவையும் அவங்க கன்வின்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல என்ன பண்றாரு அப்படின்னா, வீரண்ணா அவங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய பெரிய மஞ்சால் சொல்லுவாங்க இல்லையா, இந்த நாட்டாண்மைதாரர் அது மாதிரி சொல்லி, அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட எல்லாம் சொல்லி ஒரு கூட்டம் ஒன்று போட்டு இருக்கிறாங்க. கூட்டம் போட்டு இந்த 2 நபரையும் அவங்களுடைய மனைவி மற்றும் அந்த 3வது நபர் சொன்ன இல்லையா, சோ அந்த கள்ளக்காதலன் அவன், இவங்க எல்லாரையும் நிக்க வச்சு பேசி ஒரு முடிவெடுக்கிறாங்க. அது மாதிரி முடிவெடுத்துல அந்த நாட்டாண்மைதாரர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு உலகம் கெட்டு போய் கிடக்குது, எந்த ஆணுக்கும் எந்த பெண்ணுக்கும் வாய்ப்பு கிடைச்சி அவங்க தவறா போனவங்க தான் தவறு, வாய்ப்பு கிடைக்காதவன் தான் இன்னைக்கு நல்லவனா இருக்கிறான் அப்படின்றது அவங்க சொல்றாங்க. அவ என்ன சொல்ல வராங்கன்னு புரியுது அவங்களுக்கு? வாய்ப்பு கிடைச்சவன் கெட்டவன், வாய்ப்பு கிடைக்காதவன் நல்லவன். ஆகையினால இதெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஒரு சகஜமான விஷயம். ஆகையினால இதெல்லாம் நீங்க தூக்கி போட்டு கணவன் மனைவி நீங்க போய் ரொம்ப சந்தோஷமா வாழுங்க. அதே மாதிரி வீரன்னா நீங்க சம்பாதிக்கக்கூடிய பணத்தை ஒரு பார்ட் கட்டாயம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய வீட்டுக்கு நீங்க கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரையும் மட்டம் தட்டி சமாதானம் பேசி அனுப்புறாங்க. பேசி அனுப்பின பிறகு சிவம்மா தன்னுடைய கணவன் எல்லாமே கேட்டு கரெக்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. இருந்தாலும் வீரண்ணா திரும்ப அதே மாதிரி இயக்கம் ஊருக்கு தான் உதவணும் அப்படின்ற திரும்ப போனதுனால சிவம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா, கொஞ்ச நாள் பொறுமையா இருக்கிறாங்க. திரும்ப தன்னுடைய சோ அந்த கள்ளக்காதலன் இருக்கிறான் இல்லையா, சோ அவனோட திரும்ப உடலுறவில் ஈடுபடுறது இது எல்லாமே தெரிய வருது. ஒரு கட்டத்துல 2 பேருக்குமே பயங்கரமான வாக்குவாதம் நடக்குது. அது மாதிரி நடந்த பல நாள்ல ஒரு நாள் தான் நவம்பர் மாசம் 11ஆம் தேதி 2025 அன்று இரவு வீரண்ணா என்ன பண்றாரு அப்படின்னா, ட்ரிங்கிங் அதாவது சரகே குடிக்காத நபர் அன்னைக்கு என்ன பண்றாரு அப்படின்னா, சரகு குடிச்சிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு தன்னுடைய மனைவியை தூக்கி போட்டு சராமரி அடிக்கிறாரு. ஒரு கட்டத்துல கோபமடைந்த சிவம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னுடைய கணவனுடைய ஆண் உறுப்பு மேலேயே ஓங்கி எட்டி உதைக்கிறாங்க. எட்டி உதைச்சதுல அவர் என்ன பண்றாரு அப்படின்னா சுருண்டு கீழ் வீறாரு. பிறகு சிவம்மாக்கு என்ன கோபம் வந்தது அப்படின்னு சொல்லி தெரியல, பக்கத்தில் இருந்த ஒரு உருட்டுக்கட்டை எடுத்து அந்த வீரனுடைய ஆணுறுப்பு மேலேயே ஓங்கி அடின்னு அடிக்கிறாங்க. அடிச்சதுல அது என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே சிதைஞ்சு போகுது. பிறகு அது மாதிரி சிதையும் போதே வீரண்ணா துடிச்சு அங்கே இறந்தும் போயிடுறாங்க. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரியாம இருந்த சிவம்மா உடனே வீட்டில் இருக்கக்கூடிய அவங்க கட்டியிருந்த ஒரு சேரையை எடுத்து வீரண்ணாவுடைய கழுத்துல ஒரு முடிச்சு போட்டு திரும்ப இறுக்கி பிடிச்சு தூக்கி என்ன பண்றாங்க அப்படின்னா அவர் தூக்கு மாட்டிக்கின மாதிரி ஒரு செட் பண்ணிட்டு, அதற்கு பிறகுதான் என்ன பண்றாங்க அப்படின்னா இரவு சுமார் ஒரு 9 மணி முதல் 9:30 மணிக்குள்ள என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த சம்பவத்தை முடிச்சிட்டு வெளியே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட பேசிட்டு அன்று இரவு 11 மணி 15 நிமிடத்திற்கு திரும்ப உள்ள போயிருக்கிறாங்க. அப்பதான் இந்த விஷயத்தை எப்படி நம்ம சொல்றது அப்படின்னு சொல்லி தெரியாம இருந்து உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்படி ஒரு ஆக்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்னுடைய கணவன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள இருந்து வெளியே அலறி ஒடியாந்து அங்க அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாரையுமே அவங்க நம்ப வைக்கணும் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனா வந்த போலீஸ் இந்த சடலத்தை அட்டாப்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போதே இவங்க தடுத்ததால என்ன ஆகுது அப்படின்னா, இந்த நபர் தான் கட்டாயம் எதுவோ செஞ்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது.
அதே மாதிரி அவங்களுடைய வாக்குமூலம் கொடுக்கறதுலயே அவங்க உண்மையை ஒத்துக்கிறாங்க. நான் தான் என்னுடைய கணவனை கொலை பண்ணேன். அதே மாதிரி என்னுடைய ஆண் நண்பன், அதாவது கள்ளக்காதலன் இருக்கிறான் இல்லையா, அவனுக்கும் இந்த சாவுக்கும், அதாவது நான் பண்ண இந்த கொலைக்கும் எந்த சம்மதமும் இல்லை. இது என்னுடைய முழு மனதோட ஒத்துழைப்பில் தான் நான் செஞ்சேன். அவனை விட்டுருங்க, அவன் நிரபராதி. அவனுக்கு நான் நிறைய கடமைப்பட்டு இருக்கிறேன். ஏன் அப்படின்னா, என்னுடைய கணவன் உயிராடி இருந்தானா கூட அவன் எதுவுமே செய்ய மாட்டான். இவன் யாரோ ஒரு நபரா இருந்தாலும் என்னுடைய பசங்களுக்கு நான் இருந்து உதவணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை. என்னுடைய பசங்களை இவனே படிக்க வைப்பான், அவங்களுடைய வாழ்க்கையை இவனே நல்ல மாதிரி மாத்தி விடுவான் அப்படின்னு சொல்லி அந்த நபரை சுத்தமா இந்த கொலை கேஸ்ல ஜாயின் பண்ணாத மாதிரி அவங்க எடுத்து சொல்லி, அதே மாதிரி அந்த நபரை விடுவிக்கிறாங்க. இந்த சிவம்மா தான் முழு குற்றவாளியா பொறுப்பையும் ஏத்துக்கிறாங்க. ஓகே நண்பர்களே, ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் நல்லவனா அப்படின்னு சொல்லி கேட்டா நல்லவன் தான். யாருக்குன்னா ஊருக்கு நல்லவன். கள்ளக்காதல் நல்லவனா அப்படின்னா அவன் நல்லவன் தான். ஏன் அப்படின்னா பழகனவங்களுக்கு உண்மையா இருந்திருக்கிறான். பழகன அந்த பெண்ணுடைய குழந்தைகளுக்கு பள்ளி படிப்புக்கு அவன் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கிறான். ஸோ அவனும் நல்லவன் தான். இந்த பெண்மணி தொடக்கத்துல ரொம்ப நல்லவனா தான் இருந்திருக்கிறாங்க. யாருன்னா சிவம்மா. அவங்களுடைய கணவன் வீட்டுக்கு எதுவுமே காசு தரல அப்படின்றதுனாலதான் வேற வழி இல்லாம வேற இன்னொரு ஆணவரோடு அவங்களுக்கு ஒரு இணக்கம் ஏற்பட்டு தன்னுடைய ஆசையை பூர்த்தி செஞ்சிருக்கிறாங்க. ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது 3 பேருமே நல்லவங்களாவே என்னுடைய பார்வைக்கு தெரியுது. இத பத்தி நீங்க என்ன கமெண்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.